இப்ப நான் சொல்ல போறத எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு திருப்பி என்னைய வந்து குத்தம் சொல்லக்கூடாது. சரியா? இப்ப நான் சொல்ல போற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்னா, கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது, தெரிய வந்திருக்கிறது. இப்படித்தான். எங்கேயுமே அபிஷியலாவும் சரி, அன்அபிஷியலாவும் சரி, எங்கேயுமே ஷார்ப்பான டீட்டெயில்ஸோ ஸ்ட்ராங்கான டீட்டெயில்ஸோ கிடையாது. ஒரு சந்தேகமாவே சொல்றாங்க எல்லாத்தையும். நம்ம டெல்லி கார் வெடிப்பு சரி ஏன்டா? ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் இப்படிலாம் இவங்க தடுமாறுனதே கிடையாது. தடபுடலா பண்ணி தானே பழக்கம். டபக்குன்னு போட்டு அடிச்சு எடுத்துருவாங்கல. சத்தம் அடங்குறதுக்குள்ள இங்க எல்லாமே பறந்து இருக்குமே. அங்கங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு தூரம் டீப்பா இறங்கி ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, அது ஹரியானாவும் இங்க டெல்லியும், அதாவது ஹரியானாவில் பிடிச்சதும் டெல்லியில் வெடிச்சதும் ரெண்டுமே வந்து காங்கிரஸ் கையில் இல்லை. இது ரெண்டுமே பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ரெண்டுமே. அதனால தானோ என்னவோ இது வந்து கூறப்படுகிறதாக, சொல்லப்படுகிறதாக, நம்பப்படுகிறதாக தெரிய வந்திருக்கிறதோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பேசுறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த 2 இடங்களையும் காங்கிரஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ சார். இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2 நல்ல வேளை காங்கிரஸ் தப்பிச்சிருச்சு, ஜஸ்ட் மிஸ். இல்லாட்டி மொத்தமா காங்கிரஸ் தலையில போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு மொத்த ஆபரேஷனையும் செஞ்சு கொடுத்தது, ஐடியா கொடுத்தது, எக்ஸிக்யூட் பண்ணி அவனை வந்து கொண்டாந்து விட்டது வரைக்கும் எல்லாமே காங்கிரஸ் தான் பண்ணுச்சு. சொல்லி இருப்பாங்களா மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். பட் அதே நேரத்தில் நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்நேரத்துக்கு வந்து எவ்வளவு பேர் இந்நேரம் கொந்தளிச்சிருந்திருப்பாங்க. ராகுல் காந்தியோட பாகிஸ்தானுடைய பாச குழந்தைன்னு இருப்பாங்க. அவரால் தான் இந்தியாவில் இவ்வளவு நடக்குதுன்னு இருப்பாங்க. இதுக்கு மூல காரணமே இவர் ராகுல் காந்தி தான் சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அவங்க துரதிர்ஷ்டம் அப்படி எதையும் அவங்க வந்து தூக்கி போட முடியாம ஒரு இக்கட்டுல சிக்கி நிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்புறம் இந்த இடத்துல இன்னும் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேசணும். பேசுவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி சார். நம்ம இங்க பாண்டிச்சேரி பயலுக போறோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி வர்றப்ப சேர்ந்தாப்புல ஒரு 5 பாட்டில உங்களால பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. நான் உண்மை பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இறங்கி நின்று எல்லாத்தையும் எடுத்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. நீ எம்டி ஹேண்டடாக தான் நீ திரும்ப சென்னைக்குள்ள ரிட்டனே ஆகணும். பாட்டிலோட உன்னால பாண்டிச்சேரியிலேருந்து வரவே முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சாதாரண பாட்டிலையே உள்ள உட்காந்து இப்படி கொண்டு வர முடியலையே. இத்தனை கிலோ வெடிமருந்து சார். அவ்வளோ கிலோ வெடிமருந்தை வச்சுக்கிட்டு ஏதோ வீட்டுக்கு வீடு டோர் டெலிவரி பண்ற மாதிரி ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் ஒருத்தன். ஊருக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவனை அதை ஹரியானாலேருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கான் சார். அதையும் வெடி மருந்தோட உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அது ஏன் வெயிட் பண்ண அப்படின்றது தான் தெரியாம உட்கார்ந்து இருக்கு. ஏன் வெயிட் பண்ண? அப்படி வெயிட் பண்ண நேரத்துல கூட அவன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் எந்த இடத்துலையுமே இது முழுக்க அந்த தீவிரவாதிகள் மேல போற பழி. அதான் என்ன அப்படின்னா, தீவிரவாதிகள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க கோட்டை விட்டாங்கன்றதை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இந்த 13 உசுறு போயிடுச்சு. 13 உசுறு ஏன் எப்படி போச்சு? எதனால போச்சு? தீவிரவாதிகளோட அந்த அவங்க பண்ணதுனால போச்சு. அவங்கள பண்ண விட்டு வேடிக்கை பார்க்கறது யாரு? இதுக்கு பேர் வேடிக்கை பார்க்கறது என்ன? இந்நேரம் வந்து வேற எங்கேயாச்சும் இருந்திருந்தா கேட்பாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? உளவுத்துறை என்ன பண்ணுது? சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இது வரைக்கும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா பாருங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களான்னு கேட்டு பாருங்களேன். அதை பற்றி பேசினாலே பேசாம இதெல்லாம் வந்து தேச துரோகம்ன்றவாங்க. அப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னா அதான் ஒன்றும் இல்லைப்பா. பூட்டானில் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து ஐயா வந்து சூள் உரைக்கிறாப்புல.
என்னன்னா நாங்க சும்மா விட மாட்டோம், பயங்கர துக்கத்தோட வந்திருக்கேன். யாரு வர சொன்னா? யார் துக்கத்தோட வர்றவர் தான் அங்கே போயிட்டு எல்லா வரவேற்பையும் வாங்கிட்டு, துக்கத்தோட வரவேற்பை வாங்கிட்டு, துக்கத்தோட சிரிச்சுக்கிட்டு, துக்கத்தோட கிளம்பி வந்துட்டியல்ல கேட்பாங்க. இதான் நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல சார். இப்போ வந்து உடனே பூட்டாலேருந்து இறங்கி வந்தோடனே நான் கூட என்ன நினைச்சேன், இந்த பகல்காம் அட்டாக்கு வந்த மாதிரி நேராக பீகார் எலெக்ஷனுக்கு போயிடுவார் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. இல்லாட்டி பிரச்சாரம் வந்தால் நேரம் அங்கே போயிட்டு தான் அடுத்து இங்கே வந்திருப்பார். பகல்காம் அட்டாக்கு எத்தனை பேர் போய் பார்த்தார் அவரு? இப்போ நேராக வந்து பரவாயில்ல, இந்த தடவையாவது கொஞ்சம் பார்க்கணுன்ற அந்த ஒரு நினப்பு இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்க, காயமடைஞ்சவங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்க. இப்போ இந்த எங்கேயோ இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு சார். இதில் ஏன் யாருக்கு எந்த இடத்துல சந்தேகம் வரல அப்படின்னா, அவங்க காரில் போட்டிருக்க அந்த சைனு டாக்டர்ஸ் பிடிப்பட்ட இது வரைக்கும் 7 டாக்டரை பிடிச்சிருக்காங்க சார். அத்தனை பேருமே டாக்டர்ஸ், சாதாரண டாக்டர்ஸ் கிடையாது. அத்தனை பேரும் கவர்மெண்ட்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ். இதுல இந்த 6 டாக்டர்களுக்கு மத்தியில் ஒரு 7வது டாக்டர், அந்த ஒரு லேடி டாக்டர். அந்த லேடி டாக்டர் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணவங்களும் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கள பார்த்து மறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த அம்மா கிட்டத்தட்ட 2013லயே அதோட சொல்லாம கொள்ளாம வேலையிலேருந்து ஓடி போயிடுச்சுன்னு வைங்க. சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுச்சு. ஓடி போனதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி ஒரு தகவல் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மாவை வந்து அஃபீஷியலாக தூக்கியிருக்காங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. ஆனால் உண்மையில 8 வருஷமாக ஓடி போன ஒரு அம்மா திரும்ப வரும்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு காலேஜில். அரசாங்கம் இப்படிலாம் இருக்குமா? எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒரு கனெக்டடாக இருந்திருக்காங்க. இந்த டாக்டர்ஸ், இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் எப்படி வந்திருக்கு? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலேஜ் வந்து ஒன்று மாட்டியிருக்கு, அல்ஃபதாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த காலேஜ் வந்து சீக்கிரம், ஏன்னா இவங்க முழுக்க நெட்வொர்க் எல்லாமே அந்த காலேஜ்லேருந்து தான் எல்லாமே கிளம்பி போயிருக்கா. இப்போ இந்த முதல்ல மாட்டினா இல்லைங்களா, அது ஏன் கார் வெடிப்புன்னா, ஏன்னா அவங்களுக்கு இது உண்மையிலே பிளாஸ்டா இல்லை இன்ஜின் வெடிச்சிருக்கா இல்லை உள்ள சிலிண்டர் இருக்கான்னு தெரியலையா. அதெல்லாம் அரை மணி நேரத்தில் அத்தனையும் கண்டுபிடிச்சு போறாங்க. பட் இருந்தாலும் அந்த கார் வெடிப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அது கார் வெடிப்பு தான். அந்த இடையில அந்த அந்த குண்டு அப்படின்ற ஒன்றை வந்து இவங்க போடவே மாட்டாங்கன்னு வைங்க. கடைசி வரைக்கும் அது கார் வெடிப்பு தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் அது அசிங்கம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாம் என்னத்தை சார் நீங்கள் ஆட்சி பண்ணி கிழிக்கிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. இல்லை, இப்போ இது எங்கேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா காஷ்மீர்லேருந்து வருது. ஒரு போஸ்டர் ஒட்டினான எவனோ ஒருத்தன், அந்த போஸ்டர் ஒட்டினதுலேருந்து லிங்கை பிடிச்சி ஹரியானாவுக்கு வந்து, ஹரியானாலேருந்து ஒருவேளை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இவன் ஏன் அந்த இடத்துல வெடிச்சா திடீர்னு இது பிளான்டை இங்கே வெடிக்கிறது தானா இல்லை அன்பிளான்டா இந்த மாதிரி வெடிக்க வச்சுட்டான். பட் ஆனால் இது அவன் வெடிக்க வச்சு டெட்டனேட் பண்ணது தான். ஏன்னா அந்த அமோனியம் நைட்ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெடிக்காது. அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் இருக்கணும், மேனுவலாக அதை வந்து டெட்டனேட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து வெடிக்கும். அவன் தான் அதை வெடிக்க வச்சிருக்கான்றது கன்ஃபார்ம். பட் ஏன் அப்படின்னு கேட்க போகிறப்ப தான், அதை விசாரிக்கப்ப தான் இவங்க எல்லாரும் கூட்டாளிகள். இந்த இடையில மாட்டினாங்க இல்லையா இந்த டாக்டர்ஸில் ஒரு 2-3 டாக்டர்ஸ் வரிசையா, இப்போ தான் 7வது டாக்டர். இதுக்கு முன்னாடி 2-3 டாக்டர் மாட்டினோன்னா எங்கே நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ, இல்லை நம்மளை பிடிச்சி நம்மளோட அந்த அந்த வீர தீர சாகசம், நம்மளோட அந்த தியாகம் அதை செய்ய விடாமல் பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் சார் வந்து வெடிக்க வச்சிருக்காரு. அந்த உமர் அப்படின்ற அந்த ஒரு டாக்டரா இல்லை அந்த டாக்டர் அந்த என்ன வார்த்தை டீசெண்டாக பேசணுன்றதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன வேணாலும் அவனை போட்டு இவெல்லாம் எப்படி டாக்டரா ஒர்க் பண்ண அப்படின்றது தான் தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்தாங்களா, படித்ததுக்கு அப்புறம் எப்படி ஆனாங்களா? பட் ஆனால் இந்த மனநிலைமையில எவ்வளவு நாள் இருந்தாங்க, வந்துட்டு போகிறவங்க எல்லாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலராக இவங்க மட்டும் நல்லா தெரிஞ்சாங்க. இப்போ உண்மையிலேயே எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு மாதிரியாவே பார்ப்பாங்க எல்லாரையும். இது எவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டியில் இம்பேக்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அது ரொம்ப கஷ்டம் சார். இந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இப்போ ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், அந்த டாக்டருக்குள்ளே வச்சு தாடி வச்சுருந்தாருன்னா ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, ஃபரிதாபாத்தில் இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ஒரு நிமிஷம் நமக்கு அது தோணாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்களோட நிலைமை, டாக்டர் இப்போ வெளியில் வர பயப்படுவாங்க. இந்த நாய் பண்ணதுக்கு அந்த ஃபேமிலியே பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாரும். குறையா சொல்ல முடியாது, குத்தமும் சொல்ல முடியாது.
எங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். தெரியாம எப்படிப்பா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஏன்னா டாக்டர்லாம் மருந்து வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். வெடி மருந்து வச்சிருப்பாங்கன்றது இப்பதான் சார் பார்க்குறோம். கிலோ கணக்குல கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடி மருந்து புடிச்சிருக்காரு. ஆனா 3000 கிலோ வெடி மருந்து புடிச்சிருக்கோம். நாங்க இத வந்து இது பண்ணிட்டோம். கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வந்து கொக்கரிக்கிறாங்க. அதாவது இவ்வளவு பேர் இதுவானது, செத்தது, கார் வெடிச்சது அத பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஆனா இத தாண்டி ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்து. இது எப்படிடா விட்டிய? அத புடிக்கிறது அப்ப அந்த லெவல்ல உங்க என்கொயரி எல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கு இல்லையா? இல்லன்னா வந்து அத மாட்டலன்னா பரவால்ல. அத வெடிச்சதுக்கு அப்புறம் புடிச்சா கூட பரவால்ல. வெடிக்கிறதுக்கு முன்னாடியே புடிச்சாச்சு. புடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? அவங்க கூட இருக்கிறவன் எவன்? வெளியில எங்க எவன் சுத்திக்கிட்டு இருக்கான்? அத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்மகிட்ட வந்து திறமையான ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இல்லப்பா இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, நாம ஏதோ வேணுக்குன்னு பேசுறோம். பழி தூக்கி போடுறோம். இதுதான் சான்ஸ் நம்ம அவங்கள கார்னர் பண்றோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த கேள்வி நியாயமா, நியாயம் இல்லையா? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. அவன் எப்படி அவ்வளவு தூரம் அந்த பார்டர கிராஸ் பண்ணி வந்தான்? ஹரியானாலேருந்து எப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நுழைஞ்சு டெல்லிக்குள்ள எப்படி வந்தா? ரெட் ஃபோர்ட்டுக்குள்ள உள்ள போறப்ப அங்க பார்க்கிங்ல எந்த செக்யூரிட்டியுமே கிடையாது. லைவா ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்க மோடி ஆட்சியில ஒரு பையன் ஒண்ணு ஆட்ட முடியான்றப்ப இங்க வெடிக்குது. இது நடந்தது லைவ் கேமரால வந்து அங்க வெடிச்சது இங்களுக்குள்ள எல்லாருக்கும் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அவ்வளவு தூரம் சவுண்ட் டிராவல் ஆயிருக்கு. சாதாரணமா ஒரு இன்ஜின் வெடிச்சாலோ இல்ல உள்ளுக்குள்ள சிலிண்டர் வெடிச்சாலோ அதெல்லாம் நடக்கும் நம்ம ஊர்ல. எல்லா ஊர்லயுமே நடக்கும். அதெல்லாம் அந்தந்த ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளதான். அதிகபட்சம் போனா அந்த காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு சவுண்டோட பக்கத்துல இவ்வளவு தூரம் அடிச்சு தெரிச்சு உடம்பு சத்தடி போய் கிடக்கு எல்லாரும். காருக்குள்ள எத்தனை பேர் இருந்தான்? அந்த கார் உண்மையில அவன் ஒருத்தன் தான் இருந்தானா? அவனோட ஒரிஜினல் பிளான் இது. இன்னும் பல பேர் வந்து பல யூகங்களுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவன் பிளான் இங்க ரெட் ஃபோர்ட் கிட்ட கிடையாது. அவன் பிளான் வந்து அங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்காங்க. என்னென்னமோ பேசுறாங்க. அமித்ஷா சொல்றாரு, மூடிக்கிட்டு பேசாம இருங்கடா. நாங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எதுவுமே எடுத்தோன்னே எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட முடியாது. இதுக்கு நாங்க வந்து விசாரிச்சு உண்மை என்னன்றதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா அதுக்குள்ளேயும் இவங்க ஆளாளுக்கு என்னென்னமோ தேரியை கிளப்பிட்டாங்க சார். பாகிஸ்தான் பயப்படுது, ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட், பார்ட் 2 ஸ்டார்ட், என்னென்னமோ பேசுறாங்க. இதுல ஜெய்ஷே முகமது அது உண்மையிலே லிங்க் இருக்கலாம், இல்லாமலாம் அது இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வர முடியாது. இதுல புதுசா உமன் விங் வேற தூக்கிட்டு வர்றாங்கன்றாங்க. அந்த உமன் விங்ல தான் இந்த ஷாகித் இந்த லேடி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் நேரடியா அந்த அவன் பேர் அசார், அந்த இது கந்தகார் விமான கடத்த அந்த அசாரு அவனோட ஒய்ஃப் தான் வந்து நேரடியாக அந்த உமன் விங்கை வந்து பார்த்துக்குது. அவங்க தான் அந்த டாக்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இருக்கு. ஆனால் இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணி அதை எதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூரை நிப்பாட்டினீங்க? ஆப்ரேஷன் மகாதேவ்னு நாங்கள் ஒன்றும் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆனால் சிந்தூர் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டு பண்ண, யாரை கேட்டு நிப்பாட்டின, இதைத்தான் கேட்டாங்க. போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு வர வேண்டியதானே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியல. அந்த நாய் எதாவது அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை? அந்த நாய் அப்படி பண்றாங்க தெரியல. நம்ம தான் நாங்கள் விரிச்சு காட்டினோம் அப்படின்னா எல்லாரும் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. நம்ம நெஞ்ச விரிச்சு காட்டுறோம்ல, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதுக்கு சம்பந்தமானவர்கள் யாரையும் நாங்கள் விட மாட்டோம். இதுக்கு இல்லை அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு நமக்கு நல்லதா சார்? நமக்குன்னு விடுங்க, பக்கத்தில் இருக்கிறாரு அவங்க நாட்டிலே அவங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களே அப்படி அடிக்கிறப்ப நம்மளால என்ன பண்ணுவாங்க? ஈவு இறங்க பார்க்காம தான் வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக முடிச்சுட வேண்டியதானே. அந்த முடிச்சுட கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? இல்ல அதெல்லாம் இருந்தா தான் நம்மளால வந்து அதையெல்லாம் காட்டி வித்த காட்ட முடியுமா? எனக்கு புரியல. எதுக்காக வச்சிருக்கோம்? ஆபரேஷன் சிந்தூர் கையில எடுத்தது எதுக்கு? பதிலடி கொடுக்கவா? ஒட்டு மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு. இனிமே அவங்க எந்திரிச்சு அடிக்கிறதுக்கே யோசிக்க கூடாது இல்ல? அதுதானே கரெக்ட். ஆனா இங்க என்ன ஏதுன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இது என்னன்னா ஒட்டு மொத்தமா நமக்குள்ள இதை என்ன நினைச்சு அவங்க பண்றாங்க. அதாவது இதை பண்றது கண்டிப்பா ஒரு தீவிரவாத அமைப்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அவன் என்ன நினைச்சு பண்றான்? வெறும் இந்த ஒரு 13 பேரை கொண்டு விட்டா இந்திய பொருளாதாரம் செஞ்சு போயிருமா? இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு பயந்து போயிருமா? கிடையவே கிடையாது. இதை வச்சு ரொம்ப ஈஸியா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிற அளவுக்கு எந்த லெவலுக்கும் கொண்டு போல. எஸ்ட்ரீமுக்கும் பகல்காம்ல சொன்னாங்களே இந்துவா கேட்டு கேட்டு சுட்டாங்க. அது அவங்க உண்மையில கேட்டு சுட்டாங்களா இல்லை எவனாச்சும் ஒருத்தன் கிளப்பி விட்டானா தெரியல. ஆனா ஒருவேளை அப்படி அவன் கேட்டு சுட்டுருந்தா எதுக்காக 20 பேரை வச்சு 140 கோடி பேர் இருக்கிற இந்த இந்திய நாட்டில்
ஒட்டு மொத்தமா ரெண்டு பக்கமா பிரிச்சு விட்டு அடிச்சுக்க வச்சு பொன நாடா மாத்திரலாம். அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அது தெரியாம இங்க இருக்கிற சில பேர் நாட்டுப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்றுன்ற பேர்ல பிரிச்சு விட்டு எல்லாரையும் ஒட்டுமொத்த அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா உள்ள இறங்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தையும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை சார், கவர்மெண்ட்டை தாண்டி மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் ஒரு கடமை இருக்கு. அதை நம்ம காப்பாற்றணும். நம்மளால சேர்ந்தாங்கன்னு சொல்லி தான் நமக்கு செய்தி வரணும். நம்மளால செத்தாங்கன்னு சொல்லி செய்தி வரக்கூடாது. அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்க தெரியல. ஒருவேளை யாராச்சும் தெரியாம பண்றாங்க அவங்க திருத்திக்கங்க. தெரிஞ்சு பண்றவங்கள திருத்தவே முடியாது. தீவிரவாதம் எல்லா இடத்துலையும் இருக்கு. தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. தீவிரவாதமே ஒரு மதம் தான். அந்த மதத்துக்குள்ள வெளியில இருக்க எவனை வேணாலும் கொண்டாந்து சேர்த்துக்குவாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த டார்கெட்டு ஒண்ணுமே தெரியாத ஒன்னையும் என்னையும் போட்டு தள்ளுறது தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட இறைக்கு நீங்க பலியாயிடாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. நன்றி.